षण्मुगं षड्गुणं चैव कुमारं कुलभूषणं தேவசேனாபதிம் வந்தே சர்வகாரியார்த்தசித்தயே. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான விளம்பி நாம சம்பத்திரம் தக்ஷணாயன புண்ணிய காலம் கிரீஷ்ம ருது ஆடி 4 ஜூலை 20 வெள்ளிக்கிழமை. சுக்லபக்ஷம் அஷ்டமி திதி மாலை 6:45 வரை, பிறகு நவமி திதி. சித்திரை நட்சத்திரம் பிற்பகல் 1:49 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். சித்தம் நாமயோகம், பத்திரை நாம கரணம். இன்றைக்கு ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை. ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு 3 நாள் விசேஷம். பொதுவாக தமிழ் மாதங்களில் சில கிழமைகள் விசேஷமாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள் விசேஷம். புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகள் விசேஷம். தை மாதத்தில் வெள்ளி. இப்படி பார்க்கும்போது ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை ரொம்ப முக்கியமான விசேஷமான நாள். அதே போல் வெள்ளிக்கிழமையும் விசேஷம், ஞாயிற்றுக்கிழமையும். பெரும்பாலும் அம்பாள் கோவில்களில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெறும். அப்படியாக இது ஆடி மாதத்தினுடைய முதல் வெள்ளி. இன்றைய நாளில் விரதம் இருக்கும்போது கன்னி பெண்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைத்து திருமணமாவது, திருமணமான பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் யோகம் கிடைக்கிறது, புத்திர பெயர் இல்லாதவர்களுக்கு அது கிடைக்கிறது. அதே போல எப்படிப்பட்ட ஒரு தரித்திரமான சூழ்நிலை இருந்தாலும் கூட, கடன் பிரச்சனை, எப்போது பார்த்தாலும் உடல் உபாதைகள், கையிலே சம்பாதிக்கக்கூடிய அந்த செல்வமானது நிலை பெற்று இல்லாமை, அதிக செலவு வருவது, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வருவது, சண்டை சச்சரவுகள், இப்படிப்பட்ட எல்லா விஷயமே நீங்கும். வெள்ளிக்கிழமைன்னு சொல்லும் போதே மகாலட்சுமிக்கு உண்டான நாள். ஆடி மாத வெள்ளிக்கிழமையில நம்ம எந்த ஒரு அம்பிகையை நினைத்து விரதம் இருந்தாலும் கூட நமக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். இந்த ஆடி மாதத்துல பூர நட்சத்திரத்தில் தான் ஆண்டாள் தாயாருடைய அவதாரம் கூட நடக்கிறது. அப்படியாக இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை விசேஷமானது. அதோடு சேர்ந்து இன்றைக்கு அஷ்டமியும் இருக்கு. மாலை 6:45 வரைக்கும் அஷ்டமி திதி இருக்கு. நேற்று மாலை நேரம் 7 மணிக்கு மேல அஷ்டமி திதி வந்தது. இன்றைக்கு 7 மணிக்குள்ள வரைக்கும் அஷ்டமி திதி இருக்கு. அதனால இன்றைக்கு அஷ்டமி வழிபாடையும் செய்யலாம், பைரவ சுவாமி வழிபடலாம். அதே போல நட்சத்திர ரீதியாகவும் கூட இன்றைக்கு சித்திரை சுவாதி நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த சித்திரை சுவாதி நட்சத்திரங்கள்ல நரசிம்ம சுவாமியை வழிபடலாம், லட்சுமி நரசிம்மரை வழிபடலாம். இப்படி கிழமை ரீதியாக, திதி ரீதியாக, நட்சத்திர ரீதியாக இது விசேஷமான நாளாக இருக்கு. அதனால முடிந்த அளவிற்கு இன்றைய நாள்ல ஒரு பொழுது விரதம் கடைபிடிக்கிறது, ஆலய வழிபாடு செய்யறது, வீடுகளில் பூஜைகள் செய்யறது, இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும்போது கட்டாயமாக நமக்கு இறை அனுகிரகம் கிடைக்கும், தோஷங்கள் நீங்க பெறும், யோகங்களை பெறலாம். இன்றைய நவகிரக நிலைகள்: கடகராசியில் சூரியன், புதன், ராகு; சிம்மராசியில் சுக்கிரன்; துலா ராசியில் குரு, சந்திரன்; தனுர் ராசியில் சனீஸ்வரன்; மகர் ராசியில் அங்காரகன், கேது. இன்றைய தினபலன்: மேஷராசி என்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு, குருவோடு சேர்ந்து இருக்கார். கேந்திர ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடியது 1, 4, 7, 10. அதுல 4ஆம் இடத்துல சூரியன், புதன், ராகு இருக்காங்க. 7ஆம் இடத்துல குரு, சந்திரன். 10ஆம் இடத்துல அங்காரகன், கேது. இதுல ராசிநாதன் அங்காரகன் 10ஆம் இடத்துல இருக்காரு. குருவுடைய பார்வை 7ஆம் இடத்திலிருந்து ராசிக்கு கிடைக்கிறது. சூரியன் புதனுடைய சேர்க்கை 4ஆம் இடத்துல இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான அம்சம், பலன் கொடுக்கக்கூடிய அம்சம்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்ந்திருந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக சுபராக இருக்காரு. அவர் குருவோடு சேர்றார். உங்களுடைய ஏக்கம் தீரும். கல்வி ரீதியாக, உத்தியோக ரீதியாக, அல்லது திருமண ரீதியாக, சுயதொழில் ரீதியாக எந்த வழியில உங்களுக்கு காரியம் நடக்காம பல முறை முயற்சி செய்தும் கூட தோல்வி ஏற்பட்டிருந்தா, பின்னடைவு ஏற்பட்டிருந்தா, அந்த ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்குமா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்தா அது இன்றைக்கு தீரும். இதற்குண்டான முயற்சிகளை இன்றைக்கு நீங்கள் செய்தால் போதுமானது. ஏக்கம் தீர்ந்து மனநிறைவு, சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி என்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். முயற்சி ஸ்தான அதிபதி சந்திரன் 6ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து இருக்கார். உங்களுடைய காரிய தடைகளானது இப்போது அகலும். குறிப்பாக உங்களுடைய பகை விலகும். சமாதானம், சமரசம் போன்ற விஷயங்கள் இன்றைக்கு ஈடுபடும். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். நீங்க செய்யக்கூடிய முயற்சிக்கு பலன் சேரும். உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சலுகைகள், முன்னேற்றம், பொருள் வரவு போன்ற விஷயங்கள் கிடைக்காமல் இருந்தால் அந்த பிரச்சனை இன்றைக்கு தீரும். ஆரோக்கிய ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது அவர் அஷ்டமாதிபதி அப்படின்ற முறையில் 6ஆம் இடத்துல இருக்காருன்றதுனால கடன் பிரச்சனையோ உடல் உபாதையோ ஏற்பட்டிருந்தாலும் அந்த 6ஆம் இட குருவோடு சந்திரன் சேரும் போது அதற்குண்டான தீர்வு உபாயம் இன்றைக்கு கிடைக்க பெறும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. பொதுவாக 5ல் சந்திரன் இருக்கும்போது சந்திரபலம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தா இல்லை. ஆனா குருவோடு சேர்ந்து இருக்கார். வளர்பிறை காலத்துல சந்திரன் குருவோடு சேர்ந்து 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். லாபம் இருக்கும். சந்திரன் 2ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்றதுனால பொருள் வரவு இருக்கும். பேச்சாற்றல் நல்லபடியாக இருக்கும்.
சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய வரைக்கும் கவனமாக நிதானமாக செயல்படணும். சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் வரக்கூடிய பிற்பகல் நேரத்திலிருந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு. அந்த ராகு ராசி அதிபதி புதனோடு சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாவது, கைக்கு வந்து சேர வேண்டிய பண வரவு பொருள் வரவு வராமல் இருந்தால் அது கை வந்து சேர்வது, இப்படிப்பட்ட நல்ல பலன்கள் இன்றைக்கு உண்டாகும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கும்போது குருவோடு சேர்ந்து இருக்கார். அதனால இது உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய நாளாக இருக்கும், முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கும். தாய் வழி உறவினர்கள் மூலமாக நன்மை உதவி இது சம்பந்தமான விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அது கிடைக்கும். தாயாருடைய உடல்நிலையில கோளாறுகள் இருந்தா, உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லும்போது அது இப்போது சரியாகும். அதே போன்று 4ஆம் இடத்துல குரு சந்திரன் இருக்கிறதுனால சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் கூட அது தீர்க்கறதுக்கு உண்டான முயற்சிகளை இன்றைக்கு செய்யலாம். பொதுவாக ஒரு நாள்ல நம்ம வந்து என்னென்ன பணிகளை செய்யணும் அப்படின்ற ஒரு அட்டவணை இருக்கும், திட்டமிடுதல் செய்வோம். இது போன்ற கிரகநிலைகளை வைத்து திட்டமிடும்போது அந்த காரியங்கள் நமக்கு சரியாக நடக்கும். ஒரு சில நாட்கள் நமக்கு நற்பலன் தரும்னு சொல்லும்போது நேரடியாக தரும், ஒரு சில நாட்கள் நம்முடைய கஷ்டம் பிரச்சனை விலகும். அப்படியாக இது பிரச்சனைகள் விலகக்கூடிய தேவையான உதவி கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். முயற்சி ஸ்தானத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்காங்க. குரு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குருவுடைய பலம் உங்களுக்கு நேரடியாக கிடைக்காது. சந்திரனோடு குரு சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கும்போது இன்றைய நாளில் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் நேர்த்தியாக இருக்கும், சரியாக செய்வீங்க. திட்டமிடுதல் நன்றாக இருக்கும், திட்டமிட்டபடியே பணியை செய்ய முடியும். கவனம் இருக்கும், கவனமின்மை அலட்சிய போக்கு இதனால் தான் நமக்கு நிறைய பிரச்சனை ஏற்படும். தெரியாம தவறு செய்யறதை காட்டிலும் ஒரு அலட்சிய போக்குனால கவனக்குறைவுனால தவறு செய்யறது தான் அதிகம். இது சாலைகளில் வாகன விபத்துக்கள் கூட இது போன்று தான் நடக்கும். நீண்ட காலமாக வாகனங்கள் ஓட்டிக்கொண்டு இருக்கக்கூடியவங்க விபத்தை ஏற்படுத்துவாங்க. அன்றைய நாளில் ஏதோ கவனமின்மையா இருந்திருப்பாங்க. அப்படியாக உங்களுக்கு கவனமின்மையினால வரக்கூடிய அலட்சிய போக்கினால வரக்கூடிய நஷ்டம் தவறு பிரச்சனை இதுவெல்லாம் சரியாகும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இன்றைக்கு நீங்க சிறப்பாக செய்ய முடியும், நல்ல பெயரை எடுக்க முடியும், நல்ல பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 2ஆம் இடத்துல குரு தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்காரு. அவருடைய சந்திரன் லாபஸ்தான அதிபதி வந்து சேர்ந்திருக்காரு. அங்காரகன் ராகுடைய நட்சத்திரங்கள் சந்திரனுக்கு கிடைக்கிறது. அதனால இன்றைய நாள்ல அங்காரகன் சாரத்துல சந்திரன் இருக்கக்கூடிய வரைக்கும் பிற்பகல் வரைக்கும் நீங்க பண விஷயத்துல கவனமாக இருக்கணும், நிதானமாக சிந்தித்து பேசணும். அதன் பிறகு ராகுவுடைய சாரத்துக்கு சந்திரன் வரும்போது ராகு இப்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். 11ல் இருக்கக்கூடிய ராகு நற்பலனை கொடுப்பார். அதுவும் செல்வ ரீதியாக முன்னேற்றம் உயர்வை கொடுப்பாரு. உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து கொடுப்பார். நல்ல விருப்பங்கள் உண்டாகும், அந்த விருப்பங்களும் பூர்த்தியாகும். அதற்கு தேவையான பண வரவு பொருள் வரவு நேரம் கிடைக்கிறது இதுவெல்லாம் உங்களுக்கு மிக எளிதாக அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசியில சந்திரன் இருக்கார். ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்காரு. ராசியில குரு சந்திரனுடைய சேர்க்கை இருக்கு. 3ஆம் இடத்துல சனி, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. அதே போல ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் ராகு, அந்த இடத்தை பார்க்கக்கூடிய அங்காரகன் கேது. மருத்துவத்துறையில படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை இப்போது ஏற்படும். அதே போல என்ன துறையில நம்ம படிக்கலாம், என்ன துறையில வேலைக்கு போகலாம் அல்லது சுயதொழில் செய்யலாமா, இப்படிப்பட்ட முடிவை சரியாக எடுக்க முடியும். சுயதொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதை விரிவுபடுத்த முடியும். கடன் வாங்கி தொழிலை தொடங்கியவர்களுக்கு அந்த கடனை அடைக்க முடியும். உங்களுடைய நல்ல கடமைகளை நீங்க நிறைவேற்ற முடியல என்ற கவலை இருந்தால் அது இப்போது சரியாகும். இது குடும்ப ரீதியாக கூட இருக்கலாம். அதாவது பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலையே, திருமண வயது வந்த பிள்ளைகளுக்கு வரன் அமையாமல் இருக்கே, இன்னும் திருமணம் செய்யாம வச்சுட்டு இருக்கமே, இப்படி எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் உங்களுடைய கடமையை நிறைவேற்ற முடியல அப்படின்ற கவலை தீர்ந்து கடமையை செய்து அதன் மூலமாக நிறைவை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 12ல் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி. அவர் இப்போது 12ஆம் இடத்துல இருக்காரு, குருவோடு சேர்ந்து இருக்கார். குரு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி. 2 கிரகங்களும் அதாவது 2 திரிகோணஸ்தான அதிபதிகள் சேர்ந்து இப்போது விரயஸ்தானத்தில் இருக்காங்க. நல்ல காரியங்களுக்காக நீங்க இப்போது உழைப்பீங்க, நல்ல காரியங்களுக்காக உங்களுடைய பணம் செலவாகும். இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாக வேலை பளு உழைப்பு இருந்தாலும் செலவு இருந்தாலும் அது நல்லதற்காக இருக்கும். அது உங்களுக்கு மன நிறைவை திருப்தியை கொடுக்கும். இன்றைய நாள் நீங்க வாழ்த்துதல ஆசீர்வாதங்களை பெறணும், தான தர்மங்களை செய்யணும். இப்படிப்பட்ட விஷயங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு தேவையில்லாத நஷ்டங்கள் ஏற்படாது, செய்யக்கூடியது நல்லபடியாக இருக்கும், அது மன நிறைவை தரும்.
தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 11ல குரு சந்திரனுடைய சேர்க்கை உங்களுக்கு நன்மையை தரும். ஜென்ம சனி இருக்கு. அதனால உங்களுடைய தன்னம்பிக்கை சற்று குறைந்து இருக்கலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்க முன்பு செய்த அளவிற்கு செய்தா போறோம் அப்படின்ற ஒரு மனநிலை வரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. அதாவது ஒவ்வொரு நாளும் நம்முடைய திறமையை வளர்க்கணும், முன்னேறணும், வளர்ந்து கொண்டே போகணும். ஆனா இந்த சமயத்துல உங்களுக்கு நம்ம முன்ன இருந்த மாதிரி இருந்தா கூட போறோம் அப்படின்னு தோணி இருந்தா இன்றைக்கு அது சரியாகும். இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும், மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க, உற்சாகமாக இருப்பீங்க, நல்ல எண்ணங்கள் பிறக்கும். நல்ல நம்பிக்கை பிறக்கும்படி நல்ல சகுனங்கள், நல்ல காரியங்கள், உதவிகள் கிடைக்கும், பிறருடைய ஒத்துழைப்பு இருக்கும், மனதில் நினைத்த விஷயங்கள் நடக்கும், நல்ல ஆசைகள் நிறைவேறும். மிக சிறந்த பலன் தரக்கூடிய, திருப்பம் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ஜீவனஸ்தானத்துல குரு சந்திரனுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. அதனால உங்களுடைய உத்தியோகத்துல நீங்க நேர்மையாக இருப்பீங்க. சிறு சிறு தவறுகள், குறைகள் செய்திருந்தாலும் கூட அதையெல்லாம் இப்போது சரியாகும். கடுமையாக உழைக்கிறது, நீங்க சொன்ன விஷயங்களை செய்து முடிக்கிறது, இலக்கை அடையிறது, இதெல்லாம் இன்றைக்கு சாத்தியமாகும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 9ல குரு இருக்கக்கூடிய காலகட்டம் இது மிக சிறந்த பொன்னான காலம்னு சொல்லலாம். 9ல இருக்கக்கூடிய குரு ராசியை பார்த்துட்டு இருக்கார். அதோடு சந்திரனும் சேர்ந்திருக்கார். குரு சந்திரன் இருவரும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கும்போது பெரியவரிடத்துல நல்ல பெயரை எடுக்க முடியும். பெரியவர்கள்னு சொல்லும்போது பெற்றோரா இருக்கலாம், உயர் அதிகாரி, ஆசிரியரா இருக்கலாம். எந்த இடத்திற்கு நீங்க சென்றாலும் அந்த இடத்துல இப்போது உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். ஏற்கனவே நல்ல பெயர் போய் தீய பெயர் வந்திருந்தாலும் கூட இப்போது அது மறையும். நல்லவராக இருப்பீங்க, நல்ல எண்ணங்கள் இருக்கும், நல்லவர்களுடைய தொடர்பு கிடைக்கும், பெரியவர்கள், உயர்ந்தவர்கள் இவர்களுடைய அறிமுகம் நட்பாக மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இது உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமையுது. ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துல இருக்காரு. அஷ்டம குரு காலம், அவரோடு சந்திரன் வந்து சேர்ந்திருக்கார். அப்படி இருந்தாலும் கூட இன்றைய நாள்ல சந்திரன் பெற்று இருக்கக்கூடியது அங்காரகன் ராகுடைய சாரம். அங்காரகனுடைய ராசிக்கு தனபாகியஸ்தான அதிபதி லாபஸ்தானத்துல இருக்காரு. அதனால தீங்கு ஏற்படாது. ராகு அவர் இப்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு நன்மை உண்டாகும். ஆடி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை அஷ்டமி திதி, சித்திரை சுவாதி நட்சத்திரங்கள். அதனால அம்பிகையை வழிபடலாம், பைரவரை வழிபடலாம், நரசிம்மசாமி வழிபடலாம். இந்த வழிபாடு செய்து நாளை தொடங்கும் போது சந்திராஷ்டமத்தினால வர வேண்டிய தடைகள் அகலக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கு ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை, வளர்பிறை அஷ்டமி திதி, சித்திரை சுவாதி நட்சத்திரங்கள். இன்றைய நாளில் இறை வழிபாடு செய்து ஆலயம் சென்று இறை அருளை பெறுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.